நம் கண்ணீரை நாமே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தடுமாறும் போது உங்களை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்ல சில மனிதர்களை கடவுள் அனுப்பி வைப்பார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஒரு நாள் அவர்களிடம் பேச முடியாத நிலைமை ஏற்படலாம். அப்போது அவர்களை நினைத்து பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் கடவுள் தந்த வரமாய் இருக்கும். நீ போகும் பாதையில் சாக்கடை இருந்தால் அதை மிதிக்காமல் எப்படி நகர்ந்து செல்கிறோம், அதைப் போல்தான் சில கேடுகெட்ட உறவுகளையும் தாண்டி செல்வது புத்திசாலித்தனம். நீங்கள் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் படிக்காத வீட்டு பெரியவர்களிடம் தன் திமிரை காட்டக்கூடாது. ஒரு சொல்லின் வார்த்தை எனில் அதம்மா, ஒரு செயலின் வார்த்தை எனில் அது அப்பா. அம்மாவின் அன்பு வெளியில் தெரியும், அப்பாவின் அன்பு நடுக்கடல் மாதிரி வெளியில் தெரியாது. உன்னை இழக்கப் போகிறேன் என்று தெரிந்தும் உன்னை நேசிக்கிறேன். நீ விலகி செல்லும் ஒவ்வொரு அடியும் என் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கிறது. உன்னை தடுக்க முடியாத கைகளோடு, உன்னை மறுக்க முடியாத இதயத்தோடு நான் மட்டும் இங்கே நிற்கிறேன். எனவே எத்தனை வலிகள் வந்தாலும், எத்தனை அழுகை வந்தாலும் நமக்கு ஆறுதல் கூற யாரும் வரவேண்டும் என நினைக்காமல் நம் கண்ணீரை நாமே துடைத்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ்.